இப்போ 20, 21 வருஷத்துல வந்து முதல் முறையா தேமுதிக, திமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. உங்கள போன்ற தேமுதிகவை ஆதரிக்கக்கூடிய, நேசிக்கக்கூடியவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு? சந்தோஷம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா, இத தவிர வேற ஆப்ஷனே கிடையாது. ஒரு ஃபேமிலி ரன் பண்றவங்களுக்கு தான் தெரியும் அதோட சாதக பாதகங்கள் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ ம். பிரச்சனைகள ஃபேஸ் பண்றோங்கிறது சாதாரணமா ஒரு குடும்பத் தலைவனுக்கே ம். அவ்வளோ போராட்டமும், அவ்வளோ பிரச்சனையும் இருக்கு அப்படிங்கும்போது, இதில கோடிக்கணக்கான மக்கள் சம்மந்தப்பட்ட 2 கட்சி. ம். இதுவுமே பெரிய கட்சி ஏடிஎம்கேவுமே. அதுக்கு ஈக்குவலாவும் டிஎம்கேவும் இருக்கு. ஆனா என்ன, அதுக்கு முன்னாடி இருந்த பெரிய ஆளுமைகள்லாம் இருக்காங்கல்ல, ஜெயலலிதா, கருணாநிதி ம். இப்பலாம் அவங்க இல்ல. அவங்களோட வாரிசான ஸ்டாலின் சார் தான் இப்ப நிர்வகிச்சுட்டு இருக்காரு அந்த டிஎம்கேங்கிற கட்சிய. அவங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது. அவங்களுக்கும் கூட்டணிக்கு வேணும் நிச்சயமா. நெறைய அ இந்த டிஎம்கே மேலான எதிர்ப்படியான விமர்சனங்கள நெறைய சந்திச்சதுனால, இப்ப அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு தேவைப்படுது. ம். அதுக்காக தான் இவங்க தேமுதிக கூட கூட்டணி வச்சாங்கன்னு நான் சொல்ல முடியாது. ஓகே. தேமுதிகவுக்கும் ஒரு அவசியம் இருக்கு. திமுகவுக்கும் ஒரு அவசியம் இருக்கு. இந்த 2 அவசியமுமே சேர்ந்து தான் பொதுமக்களுக்கு நம்ம ஏதோ ஒரு நல்ல கட்சியா நம்ம பரிமளிக்கணும் அப்படிங்கிறதுனால தான், இவங்க 2 பேரும் கூட்டணியா மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.